ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 எல்லாரும் இன்புற அப்படிங்கிறதுலேருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 70+ வினாக்கள் இருக்குது. அதில் இந்த வீடியோவில் 35 வினாக்களும் அடுத்த வீடியோவில் 35 வினாக்களும் பார்க்கலாம். முதல் வினா பாருங்க. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் என்னும் வரியினை எழுதியவர் யார்? இவ்வரியினை எழுதியவர் தாயுமானவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா. பொறுத்துக. தண்டருள் என்றால் குளிர்ந்த கருணை என்பது பொருள். கூர் என்றால் மிகுதி என்பது பொருள். எய்தும் என்றால் கிடைக்கும் என்பது பொருள். ஏவல் என்றால் தொண்டு என்பது பொருள். இதற்கான விடை 4, 3, 2, 1. அடுத்து மூன்றாவது வினா. பராபரக்கண்ணி எழுதியவர் யார்? பராபரக்கண்ணி எழுதியவர் தாயுமானவர். பராபரக்கண்ணி அப்படின்னு வந்தாலே தாயுமானவர் அப்படின்னு சொல்லி தான் வரும். அடுத்து நான்காவது வினா. கண்ணி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அடுத்து ஐந்தாவது வினா. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தம்முயிர். அடுத்து ஆறாவது வினா. இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. இன்புற்றிருக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஏழாவது வினா. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. தான் கூட்டல் என்று தான் என்று. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். ஸோ அதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அடுத்து ஒன்பதாவது வினா. பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஸ் ஆக இருக்கும். பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 10வது வினா. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்து 11வது வினா. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிபல்லவ தீவிற்கு அழைத்து சென்றிருக்கும். அடுத்து 12வது வினா. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா. தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலை டேஸ் என்றும் போற்றுவர். தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்றும் போற்றுவர். தமிழ் மொழியின் உபநிடதம். அடுத்து 14வது வினா. திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கூற்று காரணம்ல குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல கணக்கராக அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் பெருங்கணக்கராக பணியாற்றியிருப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15வது வினா. அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற வரி யாருடையது? பராபரமே அப்படின்னு வந்தால் அது தாயுமானவர் உடையது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 16வது வினா. கவிஞர் கலில் ஜிப்ரான் டேஸ் ஆற்றல் பெற்றவர். கவிஞர் கலில் ஜிப்ரான் நாவல் ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக ஆற்றல் கொண்டிருப்பார். அப்போ இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 17வது வினா. கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலில் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 18வது வினா. நீங்கள் நால்வர் என்னும் பாடப்பகுதி புவியரசு மொழிபெயர்த்த டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நால்வர் அப்படிங்கிறது புவியரசு என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்ட தீர்க்கதரசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தீர்க்கதரசி. அடுத்து 19வது வினா. முகி என்பதன் பொருள். முகி என்றால் முகம் என்பது பொருள். இதுவே முகில் அப்படின்னு சொல்லி வந்தாதான் மேகம். முகில் அப்படின்னா தான் மேகம் என்பது பொருள். முகி என்றால் முகம் என்பது பொருள். இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 20வது வினா. கீழ்கண்டவற்றுள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதாத நூல் எது? இதில் பார்த்தோம் அப்படின்னா உபபாண்டவம், உபநிடதம். உபநிடதம் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். உபநிடதம்ங்கிறது தாயுமானவர் எழுதியிருப்பார். கதாவிலாசம், தேசாந்திரி இந்த 3 நூல்களும் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கும். அப்போ இதில் எழுதாதது உபநிடதம். அடுத்து 21வது வினா.
கால் முளைத்த கதைகள் நூலினை எழுதியவர் யார்? கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் எஸ் ராமகிருஷ்ணன் என்பவரால் எழுதப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற நூல் ஒரு சிறுகதை. இது பாதம் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாதம், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோன்னா பண்பு பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பொருட்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அடுத்து 24வது வினா, கீழ்கண்டவற்றுள் இடுகுறி பெயர் எது? இடுகுறி பெயர் அப்படின்னா காரணமே இல்லாமல் குறிப்பிடுறதுக்கு பேர் தான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண் என்பது இடுகுறி பெயர். இதுவே பறவை என்பது பறப்பதனால் பறவை என்றும், முக்காலி 3 கால்கள் உடையதால் முக்காலி என்றும், மரத்தை கொத்துவதால் மரங்கொத்தி என்றும் காரணத்தோடு பெயர் வந்திருக்கு. மற்ற 3 மண் அப்படிங்கிறது தான் காரணம் இல்லாமல் இருக்கிறதுனால இது இடுகுறி பெயர். அடுத்து 25வது வினா, நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் எது? ஸோ வந்து காரணம் எதுவுமே இல்லாமல் இட்டு வழங்குறதுக்கு பெயர் தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ காரணமின்றி அப்படின்னு வந்ததுனால இந்த லாஸ்ட் 2 ஆப்ஷனும் வராது. அடுத்தது கவனிங்க, நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி. ஸோ சிறப்புத்தன்மை அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 26வது வினா, காரணப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது டேஸ் எனப்படும். காரணப்பெயர் இது வந்து காரணப்பெயர்னு சொல்லிட்டாங்க, காரணமுடைய பொருட்கள்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி குறிக்குது? பொதுவாக குறிக்கிறது. அப்போ பொதுவாக குறிக்கிறதுனால இது காரண பொதுப்பெயர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 27வது வினா, கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். மற்ற 3ம் வராது. வளையல் அப்படிங்கிறது தான் இதில் காரண சிறப்பு பெயர். அடுத்து 28வது வினா, காவியா பள்ளிக்கு சென்றால் இதில் இடம்பெற்றுள்ள பெயர்ச்சொல் வகை எது? இதில் இடம்பெற்றுள்ள பெயர்ச்சொல் வகை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இடப்பெயர் இடம்பெற்றிருக்கு. காவியா எங்கு சென்றால் அப்படின்னு தான் கேட்போம். அப்போ காவியா பள்ளிக்கு சென்றால், அப்போ பள்ளி என்பது இடப்பெயர். அப்போ இதில் இடம்பெற்றுள்ளது பள்ளி அப்படிங்கிற இடப்பெயர். அடுத்து 29வது வினா, பிற உயிர்களின் டேஸை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவது தான் அறிவின் பயன் அப்படிங்கிறோம். ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 30வது வினா, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் என்பது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 31வது வினா, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற வரிகள் யாருடையது? பராபரமேன் வந்ததுன்னா இது தாயுமானவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 32வது வினா, புத்த பீடிகை எங்கு உள்ளது? புத்த பீடிகை எங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மணிபல்லவ தீவில் உள்ளது. மணிபல்லவ தீவு. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 33வது வினா, மணிபல்லவ தீவினை காவல் செய்து வந்தவர் யார்? மணிபல்லவ தீவினை தீவதிலகை காவல் செய்து வந்திருப்பாங்க. தீவதிலகை. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 34வது வினா, கோமுகி பொய்கையில் டேஸ் திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கையின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். கோமுகி பொய்கையில், கோனா பசு, இதில் கோமுகி அப்படிங்கிறதுல கோ அப்படின்னா பசு அப்படிங்கிறது பொருள். கோ என்பதன் பொருள் பசு, முகி என்பதன் பொருள் முகம் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இந்த பசுவின் முகம் வந்து பொய்கையில் டேஸ் திங்கள் அப்படின்னா டேஸ் மாதம். திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம் அப்படிங்கிற இனி ஒரு பொருள் இருக்குது. ஸோ எந்த மாதம் அப்படின்னா வைகாசி மாதம் முழு நிலா நாளில் இந்த பொய்கையின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 35வது வினா, மணிமேகலை தீவதிலகையை வணங்கி அமுத சுரபியுடன் எங்கு சென்றார்? மணிமேகலை தீவதிலகையை வணங்கி அமுத சுரபியோட
பூம்புகார் நகரத்திற்கு சென்றிருப்பார். பூம்புகார் நகரம் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 35 வினாக்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த லைன் பை லைன் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.